ஸ்டாண்ட் ஃபார்ம்னு சொல்லி ஸ்டாண்ட் ஃபார்ம்னு சொல்லி எங்க படிச்சேன் அதான் நிக்கிறேன். ஆமாவா? அப்ப அந்த ஃபிளையரை பத்தி ஸ்டாண்ட் ஃபார்ம் நான் கத்துக்கிட்டேன். ஆமா சார், ஏன்னா அந்த ஃபிளையர்ல எல்லாரும் ஸ்டாண்ட் ஃபார்மா இருந்தாங்க சார். இது சரி வர மாதிரி தெரியலையே. சரி பலி, நீ என்ன கத்துக்கிட்டியோ அதை இப்போ வந்து வாலிப பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறியா? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஏன் நான் நிறுத்த மட்டும் தான் சார் நிற்பேன். சொல்லி கொடுக்க மாட்டியோ? சொல்லி கொடுக்குறேன் சார். சரி பிள்ளைங்களா, 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 நான் எப்படி மூச்சு அடைச்சிக்கிட்டு பேசுறேனோ அப்படி நீங்களும் பேசணும். பிள்ளைங்களா, அது மூச்சு அடைக்கிற மாதிரி இல்ல, மூச்சு ஒட்டு பேசுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 3 பேரு முன்னைக்கு ஸ்டேஜுக்கு வர முடியுமா? 3 பேர். சரி வாலிப பிள்ளைங்க ஒரு 3 பேரு டக்குனு ஓடி வாங்க பாப்போம். சீக்கிரம் வாங்க, வெட்டப்படாதீங்க. உங்களுக்கு 3 நாளா சாப்பாடு கொடுத்தேன். வாங்க. சரி ஐயா, யார் நீ? அவனா நீ? அன்னைக்கு எதிர்பாரு நீ யாரு? என்ன அன்னைக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கியோ? குடிச்ச தண்ணி வெளியாங்களா? சரி பரவாயில்ல ஐயா. தப்பேதில் நிக்கலாம் தம்பி. நீ சார் எஸ் சார் சொல்லி நிக்கணும் ஐயா. ஐயோ அவார்ட் போனதில்லை நீ ஸ்கூல்ல. அன்னைக்கு தண்ணி குடிச்சால இன்னைக்கு வேலை செய்து கொடுங்க தம்பி. என்ன பயம் கொடுத்த நீ? சரி பிள்ளைங்களா, பிள்ளைங்களா, ஏன்பா என்ன இந்த குரல்ல பேச வைக்கிறீங்க? இந்த பரவாயில்ல, அவர் ஸ்டாண்ட் ஃபார்மா இருக்காருல்ல, அதே மாதிரி நீங்களும் இப்ப எதிர்த்து எல்லாம் ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். யாரது எஸ் எஸ் சொன்னது? யாரது எஸ் எஸ் சொன்னது? பேர் என்னமா? என்ன மெலிசா சொன்னியா இல்ல சத்தமா சொன்னியா? சொல்லு. மெலிசா, மெலிசா, இப்ப நீ கத்தி சார் எஸ்